வணக்கம். இப்பதிவில் தேரையர் பிணியணுக விதி பற்றி காண்போம். பாலுண்போம் எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம். பகற்புணரோம் பகர்துயிலோம் பயோதரமும் மூத்த ஏலஞ்சேர் குழலியரோடு இளவெயிலும் விரும்போம். இரண்டடுக்கும் ஒன்றை விடோம் இடது கையிற் படுப்போம். மூலஞ்சேர் கறிநுகரோம் மூத்த தயிர் உண்போம். முதல் நாளில் சமைத்த கறி அமுதெனினும் அருந்தோம். ஞாலந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம். நமனார்க்கிங்கே கேதுகவை நாமிருக்கும் இடத்தே. விளக்கம். பாலுண்போம், பசுவின் பாலையே உண்ண வேண்டும் அப்படிங்கிறாங்க. எண்ணெய் பெறின் வெந்நீரில் குளிப்போம், எண்ணெய் தேய்த்தால் தலைக்கு வெந்நீரில் குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகற்புணரோம் அப்படின்னா பகலில் உடலுறவு கொள்ளக்கூடாது. பகர்துயிலோம் அப்படின்னா பகலில் உறங்கக்கூடாது. பயோதரமும் மூத்த ஏலஞ்சேர் குழலியரோடு இளவெயிலும் விரும்போம் அப்படின்னா தன்னை விட வயதில் மூத்த பெண்களோடு உடலுறவு கொள்ளக்கூடாது. காலை இளம் வெயிலில் காய்தல் கூடாது. இரண்டடக்கம் ஒன்றை விடும் அப்படின்னா மலத்தை சிறுநீரை அடக்கக்கூடாது. விந்துவை அடுத்தடுத்து வெளியிடக்கூடாது. இடது கையிற் படுப்போம் அப்படின்னா உறங்கும்போது இடது கை கீழாக படுக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. மூலஞ்சேர் கறிநுகரோம் அப்படின்னா மூல நோயை ஏற்படுத்துகின்ற உணவு வகைகளை உண்ணக்கூடாது. மூத்த தயிர் உண்போம் அப்படின்னா புளித்த தயிரையே உண்ண வேண்டும் அப்படிங்கிறாங்க. முதல் நாளில் சமைத்த கறி அமுதெனினும் அருந்தோம் அப்படின்னா முதல் நாளில் சமைத்த பொருட்கள் அமுது அப்படின்னா கூட நம்ம சாப்பிடக்கூடாது. ஞாலந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம் அப்படின்னா இந்த உலகமே பரிசாக கிடைச்சாலும் நம்ம பசிக்காமல் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. உண்பது இரு பொழுதொழிய 3 பொழுது உண்ணோம். உறங்குவது ஒழிய பகல் உறக்கன் செய்யோம். பெண்கடமை திங்களுக்கோர் காலன்றி மருவோம். பெருந்தாகம் எடுத்திடினும் பெயர்த்து நீர் அருந்தோம். மண்பரவு கிழங்கு தளிர் கருணையின்றி புசியோம். வாழையிலம் பிஞ்சொழிய கனியருந்தல் செய்யோம். நண்பு பெற உண்ட பின்பு குறுநடையுங் கொள்வோம். நமனார்க்கிங்கே கேதுகவை நாமிருக்கும் இடத்தே. விளக்கம். உண்பது இரு பொழுதொழிய 3 பொழுதுண்ணோம் அப்படின்னா இருவேளை தவிர்த்து 3 வேளை உணவு நம்ம எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறாங்க. உறங்குவது ஒழிய பகலுறக்கன் செய்யும். இரவு தவிர பகலில் உறங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. பெண் கடமை திங்களுக்கோர் காலன்றி மருவோம் அப்படின்னா மாதம் ஒரு முறை மட்டுமே உடலுறவு கொள்ள வேண்டும். பெருந்தாகம் எடுத்தினும் பெயர்த்து நீர் அருந்தோம் அப்படின்னா மிகுந்த தாகம் எடுத்தாதான் நம்ம தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மண்பரவு கிழங்கு தளிர் கருணையின்றி புசியோம் அப்படின்னா மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்குகளிலே கருணை கிழங்கை தவிர மற்ற கிழங்கு வகைகளை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாழை இளம் பிஞ்சொழிய கனி அருந்தல் செய்யும் அப்படின்னா வாழை இளம் பிஞ்சை தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நண்பு பெற உண்ட பின்பு குறுநடையும் கொள்வோம் அப்படின்னா உணவு உண்டதுக்கப்புறமா நம்ம ஒரு குறுநடை நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6 திங்கள் கொரு தடவை வமன மருந்தயில்வோம். அடர் 4 மதிக்கொரு கார் பேதியுரை நுகர்வோம். தேருமதி ஒன்றைக்கோர் தரநசியம் பெறுவோம். திங்களரை 2 தரன் சவவிரு புறுவோம். வீறு சதுர் நாட்கொருக்கால் நெய்முழுக்கை தவிரோம். விழிகளுக்கு கஞ்சனம் 3 நாட்கொரு லிடுவோம். நாறுகந்தம் புட்பமிவை நடுநிசியின் முகரோம். நமனார்க்கிங்கு கேதுகவை நாமிருக்கும் இடத்தே. விளக்கம். 6 திங்கள் கொரு தடவை வமன மருந்தயில்வோம் அப்படின்னா 6 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வாந்தி மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடர் 4 மதிக்கொரு கார் பேதியுரை நுகரோம் அப்படின்னா 4 மாதங்களுக்கு ஒரு முறை பேதி மருந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேருமதி ஒன்றரைக்கோர் தரநசியம் பெறுவோம் அப்படின்னா 1.5 மாதத்துக்கு ஒரு முறை மூக்கிற்கு மருந்திடணும், நசிய மருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. திங்களரை 2 தரன் சவவிரு புறுவோம் அப்படின்னா வாரம் ஒரு முறை முகச்சவரம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீறு சதுர் நாட்கொருக்கால் நெய்முழுக்கை தவிரோம் அப்படின்னா 4 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விழிகளுக்கு கஞ்சனம் 3 நாட்கொருளிடுவோம் அப்படின்னா 3 நாட்கு ஒரு முறை நம்ம கண்ணுக்கு மையிட்டு கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாறுகந்தம் புட்பமிவை நடுநிசியில் முகரோம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா கஸ்தூரி மாதிரி இருக்கக்கூடிய வாசனை திரவியங்களையும் நல்ல மனம் வீசக்கூடிய மலர்களையும் நம்ம நைட்டில் முகரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க.
பகத்தொழுக்கு மாதரசங் கரந்துடைப்பம் இவை தூட்பட நெருங்கோம் தீபமைந்தர் மரநிழலில் வசியோம் சுகப்புணர்ச்சி யசன பசன தருண செய்யோம் துஞ்சலுண விருமலஞ்செய் யோகமுழுக் காடை வகுப்பெடுக்கிற் சிந்து கேசம் இவை மாலை விரும்போம் வர்சல தெய்வம் பிதுர் சத்குருவை விடமாட்டோம் நகசலமும் உளைச்சலமுன் தெரிக்குமிடம் அணுகோம் நமனார்க்கிங்கே கேதுகவை நாம் இருக்கும் இடத்தே. விளக்கம். பகத்தொழுக்கு மாதரசங் கரந்துடைப்பம் இவை தூட்பட நெருங்கோம் தீபமைந்தர் மழநிழலில் வசியோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடு கழுதை முதலியவை வருகின்ற பாதையில் எழுகின்ற இந்த புழுதியை நம்ம உடல் மேலே படாமல் அங்கே நெருங்கி நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. தரை சுத்தம் செய்கிற இடத்துல கிளம்பக்கூடிய தூசி நம்ம மேலே படாத மாதிரி நடக்கணும், மேலே படும்படி நடக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இரவு விளக்கில் ஒளி நிழலிலும் மர நிழலிலும் மனிதர்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய இடத்திலும் நம்ம வசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சுகப்புணர்ச்சி எசன பசன தருண செய்யும் அப்படின்னா உணவு செரிக்கும் சமயம் உடலுறவு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறாங்க. துஞ்சலுண விருமலஞ்சை யோக முழுக்காடை வகுப்பெடுக்கிற்கு சிந்து கேசம் இவை மாலை விரும்போம் அப்படின்னா என்னன்னா, உறக்கம் நீர் மலசலம் புணர்ச்சி அழுக்கு ஆடை சீப்பிட்டு சீவும் பொழுது சிந்துகின்ற முடி இதெல்லாம் நம்ம மாலை வேளையில் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாலை வேளையில் இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வர்சலன் தெய்வம் பிதுர் சத்குருவை விடமாட்டோம் அப்படின்னா, கன்றுடன் கூடிய பசு, தெய்வம், பித்ருக்கள், குரு இவங்களை நம்ம எப்போதுமே வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நகசலமும் உளைச்சலமும் தெரிக்குமிடம் அணுகோம் அப்படின்னா, பிறர் கை உதிரும் பொழுது நகத்திலிருந்து வரும் தண்ணீரும் அப்புறம் குளித்ததுக்கப்புறம் தலைமுடியை தட்டும் பொழுது தெரிக்கும் தண்ணீரும் மேலே தெரித்து விழும் இடத்தில் நெருங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நமனார்க்கிங்கே கேதுகவை நாம் இருக்கும் இடத்தே அப்படின்னா, இவற்றை எல்லாம் செஞ்சால் நோயை முன்னிட்டு வரக்கூடிய யமனுக்கு இங்கே என்ன வேலை, நீண்ட காலம் நம்ம ஆரோக்கியமாக வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தேங்க்யூ.